வணக்கம் and welcome to யுகா சுலகம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு குழம்பு வகையில ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய செட்டிநாடு முள்ளங்கி மசாலா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ஒன்று நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா போதும். காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ஈவினிங் டின்னர் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், பூரி இப்படி எல்லா டிஃபன் கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த செட்டிநாடு முள்ளங்கி மசாலா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்தி அதை நல்லா வதக்கிடுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் அடி பிடிச்சிடாம பார்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மசிற அளவுக்கு வதங்கிடணும். இப்போ தக்காளியை சீக்கிரமாக வதங்கிட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தி மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட இன்னும் சில பொருட்களை சேர்த்து மசாலா அரைச்சிக்கணும். இப்போ பேனில் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 சேர்த்தி நல்லா லைட்டாக வதக்கி விட்டுறேன். சோம்பு கலர் மாறுறதுக்குள்ள பொடியா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நல்ல சுருள வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு 6-7 பூண்டு கட் செஞ்சு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பச்சை வாசம் போக வெங்காயத்தோட சேர்த்து வதங்கிடணும். பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதும் அது கூட 2 மீடியம் சைஸ் முள்ளங்கிய நல்லா தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். முள்ளங்கிய நான் இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப் மாதிரி வெட்டியிருக்கேன். நீங்க எப்படி வேணுமோ உங்களுக்கு விருப்பத்துக்கேத்தாப்புல நீங்க கட் செஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கியும் வெங்காயத்தோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடணும். முள்ளங்கிய வெங்காயத்தோடவும் பூண்டோடவும் மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு மூடியால மூடி 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுடுங்க. இப்போ முள்ளங்கி தேவையான உப்பை சேர்த்திட்டு மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு முள்ளங்கிய வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து நல்லா வதங்க விட போறோம். மூடியால மூடி முள்ளங்கியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பாத்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. முள்ளங்கியோட கலர் நல்லாவே மாறி இருக்கு. இப்போ முள்ளங்கி கூட மசாலாவை சேர்த்த வேண்டியதான். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் மீடியம் காரம் தான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள். 2யும் சேர்த்துட்டு முள்ளங்கி கூட நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். மசாலா அடிப்பிடிக்காம பார்த்துக்கங்க. மசாலா அடிப்பிடிச்சா குழம்போட டேஸ்டே மாறிடும். மசாலாவை முள்ளங்கியோட நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலாவும் முள்ளங்கியும் நல்லா இந்த தண்ணியில கொதிச்சு முள்ளங்கி நல்லா வெந்து மசாலால இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடணும். மூடியால மூடி முள்ளங்கியையும் மசாலாவோட 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போறேன்.
இப்போ இந்த குழம்பு கொதிக்கிற நேரத்துல நான் ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளிய மிக்ஸி ஜார்ல போட்டு அது கூட இன்னும் சில பொருட்களை சேர்த்து நம்ம ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல சட்னி கரைக்கிற மாதிரி தண்ணி சேர்த்தாம கெட்டியா ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டை இந்த மாதிரி நல்ல நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப 15 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு முள்ளங்கியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. முள்ளங்கி நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வத்தி இருக்கிறது பார்க்க நல்லாவே தெரியும். இப்ப அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்திடலாம். பேஸ்ட்டை சேர்த்திட்டு அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார்ல தண்ணியை சேர்த்தி அதையும் நல்லா இந்த குழம்புல ஊத்திட்டு மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளவு கெட்டியா வேணுமோ அவ்வளவு கெட்டியா வச்சுக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு செக் பண்ணிட்டு உப்பு தேவையா இருந்தா உப்பையும் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்ப இந்த பேஸ்ட் ஏற்கனவே வதக்குனதுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த குழம்பு கொதிச்சா போதும். தேங்காயில இருக்கிற பச்சை வாசனை போக கொதிச்சு எண்ணெய் எல்லாம் நல்ல மேல மிதந்து வந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான செட்டிநாடு முள்ளங்கி மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது காலையில டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ஈவினிங் டின்னர் இப்படி 3 வேளைக்கும் நீங்க ஒரே குழம்பா வச்சு ஈஸியா ஒரு நாளை சமாளிச்சிடலாம். தேவையான அளவு கொத்தமல்லியை தூவி குழம்ப இறக்கிடலாம். சுட சுட இட்லி தோசை கூடயோ இல்லை சூடான சாதத்து கூடயோ இந்த குழம்ப சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். காரம் வேணும்னா நீங்க இன்னும் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சுவையான செட்டிநாடு முள்ளங்கி மசாலா குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.